சம்மர் ஹாலிடேஸ் எப்படா வரும்னு சின்ன வயசில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும், பாட்டி வீட்டுக்கு போகணும், சித்தப்பா வீட்டுக்கு போகணுன்னு. எல்லா கசின்ஸும் ஹாலிடேஸ்க்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறது, சேனலில் போய் குளிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போல்லாம் எனக்கு சம்மர் ஹாலிடேஸும் அதே மாதிரி தான் இருக்குது. எப்படா அண்ணியோட பசங்களாம் வருவாங்க, அண்ணி வருவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ட்ரிப்பு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு. அவங்க வரும்போது இங்கே கூட்டு போகணும், அங்கே கூட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த சம்மர் ஹாலிடேஸ் இப்போ முடிஞ்சாச்சு. இந்த சம்மர் ஹாலிடேஸில் எடுத்த கிளிப்ஸ்லாம் தான் இதெல்லாம் லைஃப் லாங் செரிஷ் பண்ண வேண்டிய மூமெண்ட்ஸ். பிகாஸ் அவனுங்க வளர்ந்து இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நானா இதெல்லாம் பண்ணேன், நானா இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க போகிறாங்க, நாஸ்டால்ஜிக்காக இருக்க போகுது. ஸோ பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. அண்ட் ஸ்வீட்ஃபுல்லி கேக்கரியில் புதுசாக நிறைய டிஷ்ஷஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்வீட்ஃபுல்லி கேக்கரி ஹோசூருங்கிற பேஜில் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூடியூப்லேயும் என்னோட பேக்கிங் அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பை.